So once again, welcome. Cheat codes. So part 2. So இந்த கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். சரிங்க. So last classல பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா? Fine. இன்னைக்கு நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் மாடல்ஸ் போயிடலாம். நீங்க இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண சம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம கிளாஸ்ல பர்சன்டேஜ் டாபிக் எடுத்துட்டு கொஞ்சம் சம்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். சோ அதுல இருந்து சம்ஸ் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஒரு சம் போடுங்க. 8% of 960 plus what percentage of 976 equal to 691.68. சரியா? உங்களுக்கான ஆப்ஷன் 62, ஆப்ஷன் B 63, ஆப்ஷன் C 64, ஆப்ஷன் D 65. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. முடிங்க. நெக்ஸ்ட் மாடல் இருக்கு, அதுக்கு போகணும். செக் கோட்ஸ் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது போயிடலாம். ஆன்சர் ப்ளீஸ். சீக்கிரம் சால்வ் பண்ணுங்க. ஏங்க பர்சன்டேஜ் எக்ஸ் பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்க. சரியா? நார்மல் சீட் கோட்ஸ் மாடல்ல சால்வ் பண்ணுங்க. நார்மலா சால்வ் பண்ற மெத்தட் வேண்டாம். சீட் கோட்ஸ்ல போடுங்க. டிஜிட்டல் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஓகே சரி ஓகேங்க. 63. So 8% of 960. பர்சன்டேஜ்னா என்ன? 8/100. 100னா 1. 1 + 0 + 0 1. சோ அதுல எந்த இஷ்யூஸும் கிடையாது. இங்க பாருங்க 8%. நான் எலாபரேட்டா எழுதுறேன். 8/100 into 960 plus x/100 into 976 equal to 691.68. ஓகேவா? சோ அடிங்க. மொத்தத்தை இதெல்லாம் அடிக்கலாம். 100 1 ஆயிடும். இதுவும் ஆட் பண்ணீங்கன்னா 1 ஆயிடும். சரியா? 9 கேன்சல். நெக்ஸ்ட் 6 8 6 ஆர். ஓகே. இங்க வந்து பாருங்க 8 + 6 இது சாரி மல்டிப்ளைல இருக்கு 48. சரிங்களா? சோ 48 8 + 4 12 12னா 3. சரியா? சோ இங்க 3 வந்துருச்சு. பிளஸ் இங்க 9 கேன்சல். இங்க வந்து போட்டீங்கன்னா 13 13னா 4. இங்க 9 கேன்சல். சோ 8 + 1 9 கேன்சல். 6 6 12 12னா 3. சரியா? சோ லிசன், இங்க x into 4 x into 4 இங்க 3 இருக்கு. சரியா? இப்போ நீங்க சால்வ் பண்ணுங்களா. இங்க 3 இருக்கு. x into 4 equal to 3. இந்த 3 இந்த சைடுல வந்துச்சுன்னா -3. சோ 3 - 3 0. ஓகேவா? இப்போ இங்க எந்த நம்பரை இந்த 4ஆல இங்க எந்த நம்பரை போட்டா இங்க 0 வரும்? சரியா? சோ ஓகேங்க. லிசன் இதோட வேல்யூஸ் நீங்க பாத்துக்கோங்க. x into 4 இருக்கு இல்லையா? 4 இங்க இந்த சைடுல கொண்டு வந்தீங்கன்னா கூட 0 ஆயிடுச்சு. சரிங்களா? x equal to 0. இத சால்வ் பண்ணுங்க. எந்த நம்பரை போட்டீங்கன்னா இங்க 0 ஆகும். 6 + 4 10 1 தான் வருது. 6 + 5 11 2 வரும். 6 + 2 8. 6 + 3 9 9 equal to 0. சரியா? சோ ஆன்சர் கண்டிஷன் satisfied. So option B. நெக்ஸ்ட் போலாம்.
next. So இந்த மாடல் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. So அடுத்து ஒரு சில சம்ஸ். நேத்து ஏதாவது பெண்டிங் வச்சோமா என்ன? மாடல்ஸ் எதுவும் பெண்டிங் வைக்கல, முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு சம் போடுங்களேன். So 111 ஒரு நிமிஷம் இருங்க, சவுண்ட் வருது. Sorry. Okay, இந்த sum solve பண்ணிட்டீங்களா? 17.3 the square plus 47% of 1248 equal to எழுதுல what percentage, what plus 24 into 4.156. Option A 786.106, option B 786.105, option C 786.206, option D 786.306. Check. நம்ம sum solve பண்ணலாம். Okay, so listen. 17.3 the whole square. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 7 plus 3 10 10 plus 1 11 இது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 வரும். So 2 square. சரியா? என்ன வரும்? 4. நீங்க எழுதுற 2 square that is 4. சரி, next 47% percentage ஒண்ணு இல்ல 1 வரும், அதனால no problem. So இங்க ஆஃப் இருக்கு, multiply இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 plus 1 9 cancel ஆயிடும். next 4 plus 2 6. next இங்க 7 plus 4 11 11 not 2. சரியா? 2 6 are 12. so 12 means 3 equal to இத வந்து x ன்னு எடுத்துக்கலாம் plus 24 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 plus 4 9 cancel ஆயிடும். 6 plus 1 7 இருக்கு. சரிங்களா? இங்க 2 plus 4 6 இருக்கு. 6 7s are 42. இங்க வந்து 6 டைரக்டா போட்டுக்கோங்க. 6 இங்க 7 இருக்கா? 4 plus 3 7. 7 minus 6 x equal to 1. இப்போ x equal to 1 ன்னு எது வருதுன்னு பாருங்க. 8 plus 1 9 cancel. So option A தான். Yes. ஓகேங்க. 6 plus 6 12. So 12 னா வந்துட்டு 3 வரும். So 3 plus 7 10. 10 னா 1. ஓகேவா? Next 8 plus 1 9 cancel. Next 5 plus 6 11. சரிங்களா? 11 னா 2. 2 plus 7 9. 9 னா 0. சரியா? Next 7 8 9 cancel. Next 6 plus 6 12. 12 plus 8 20. 20 na 2. Next 6 3 9 cancel. Next வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம். Okay, so 7 plus 6 13. 13 na 4. 4 plus 8 12. 12 na 3. சரியா? So 1 0 2 3. So option நமக்கு 1 A. சரியா? So value 1 வந்திருக்கு. So option A. Next போலாம். காப்பி பண்ணியாச்சா? Next போலாம். 1 1 1 2 2 divided by 3134 plus 26% of 471 equal to what?
option A 205.46, option B 203.56, option C 202.66, option D 208.46. சரி, இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். 11122 divided by 134 plus 26 by 100 no issues into 471. சரியா, ஆட் பண்ணலாம். 4 3 7 1 8 2 4 5 6 7 6 7 8. next 7 8 8 plus 4 12. 12 na 3 24 24 na 6. ஓகேவா? ஓகேங்க. இப்போ வந்து 7/8 ன்னு இருக்கு plus 6 ன்னு இருக்கு. இந்த 8 நமக்கு கீழ வரக்கூடாது. இங்க என்ன பண்ணலாம்? 8 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 8 8 64. so 64. 8 8 is 64 இருக்கு. 6 plus 4 equal to 10. சரியா, 1 வந்துரும். நமக்கு ப்ராப்ளம் இல்ல. 7 8 is 56. சரிங்களா, இதோட வேல்யூ 10, 1 வந்துருச்சு. சோ இங்க 56 plus 6 இருக்கு. 5 plus 6 11. 11 na 2. 2 plus 6 8. சரிங்களா, சோ ஆன்சர் 8 வேணும். எது போட்டா ஆன்சர் 8 வருது பாருங்க. 5 plus 4 9 cancel. 6 plus 2 8. so condition satisfied. option A. okay, 6 plus 3 9. 5 plus 2 7. என்ன வேற அப்பப்போ காணாம போயிடுது. ஒரு நிமிஷம். so 6 plus 6 12. 12 na வந்து 3. 3 plus 4 7. next இங்க 10 10 na 1. சரியா, so இங்க ஒரு 10 10 1 equal to 2. okay, good. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். so next மாடல் போலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க இப்பவே. so இந்த மாடல்ஸ் ஓவர். சிம்பிளிஃபிகேஷன் மாடல்ஸ். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சம்முக்கு நம்ம போலாம். ஆக்சுவலி இந்த क्वेश्चंस எல்லாம் நான் எழுதி வச்சேன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்ஸ்ல எங்க கடக்கும். சரி, எழுதுங்க. the population, question note பண்ணிக்கலாம். the population of town is 176,400 if it increases annually at the rate of 5% per annum. what இது வந்து ஃபேவரட்டான क्वेश्चन. நிறைய டைம் கேட்பாங்க எக்ஸாம்ல. டிஎன்பிசில எல்லாம் கேட்டே இருப்பாங்க. இது எஸ்எஸ்சில கேட்பாங்க, பேங்கிங்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க. what will be its population after 2 years? சீக்கிரம் கால் பண்ணிக்கோங்க. One 194,781, 194,681, 194,581, 194,481. ஓகேவா? சரி, சோ இந்த மாடல்ஸ் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றது? சரி, நமக்கு as usual மெத்தட் தெரியும் உங்களுக்கு. இத வந்து நீங்க எந்த மெத்தட்ஸ்ல எல்லாம் சால்வ் பண்ணலாம். இது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா என்னது? இது பர்சன்டேஜ் மாடல்ல சால்வ் பண்ணலாம். சரிங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாடல்ல சால்வ் பண்ணலாம் இத. சரி, சோ இது வந்து பேசிக்கா
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம் இது. The population of a town வந்து 176,400 இருக்கு. It increases annually at the rate of 5% per annum. So p into 1 plus r by 100 whole power n. சரியா? So amount equal to p into 1 plus r by 100 whole power n. ஏன் population வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறோம் அப்படின்னா so வட்டி குட்டி போடும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. so same thing இங்க வந்து ஹியூமன்ஸ் வந்து குட்டி போடுவாங்க. ஒரு ஏஜ் ஒரு 20 பிளஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோ அப்ப அவங்களும் வந்து ஃபர்தரா அடுத்த ஜெனரேஷனுக்கு போகுது. சோ அதனால வந்து மக்கள் தொகையை கால்குலேட் பண்றது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறாங்க. சரி, நீங்க இங்க பாருங்க a equal to p into 1 plus r by 100 whole power n. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு கொடுத்திருக்கானுங்க? the population of a town 17640 இருக்கு. சரிங்களா? 17640 இருக்கு. so present population 1 plus r by 100 இது 5% per annumல வந்து increase ஆகுதாமா? இது 5% by 100 whole power n வந்து பாருங்க after 2 years கழிச்சு அதோட மக்கள் தொகை a என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, நான் எப்படி சால்வ் பண்ணிட்டு வரேன். 161764400 இங்க வந்து அடிக்கிறேன். 1 5s are 5 2 5s are 10 0. so 21 by 20 into 21 by 20. சரியா? next 00000000. அடுத்து வந்துட்டு 1 2s are 2 8 2s are 16 remaining 1 8 2s are 16 2 2s are 4 2 2 சரிங்க 441 into 441. சரியா? சோ இதோட ஸ்கொயர் வேல்யூ 194,481. இத ஃபாஸ்டா எப்படி மல்டிப்ளை பண்றது அப்படின்னா 44 1. சரியா? ab the whole square formula. சரியா? so first b square 2ab plus a square. சரியா? so இது ரெண்டுத்தையும் வெச்சுக்கலாம். இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். so இது வந்து as usual நம்ம சால்வ் பண்ற மெத்தட்ங்க. சரியா? இந்த மெத்தட்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மெத்தட்ஸ் தெரியும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைரக்டா இத டிஜிட் சம் மெத்தட்ல சால்வ் பண்றேன். சேம் அதே ஃபார்மேட் 176,400. சரிங்களா? இன்டு என்ன இருந்துச்சு 105 by 100 into 105 by 100. டைரக்டாவே போட்டுக்கோங்க. எதுக்கு நீங்க டிவைட் பண்ண கூடாது. 20 போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? திருப்பி 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். சரியா? இது 1 plus 5 by 100 இருக்கு இல்லையா? டைரக்டா 105 by 100 ன்னு சொல்லிட்டு சிம்பிளை பண்ணிருக்கேன். சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? 176,400 அடிக்கலாம். இது காணாம போயிடுச்சு. 1 plus 0 plus 0 1. இவ மேல இருக்கிறத ஆட் பண்ணுங்க. 5 plus 1 6 5 plus 1 6. சரியா? சோ இத நீங்க ஆட் பண்ணலாம். ஏதாவது 9 வர்ற மாதிரி இருக்கா? எதுவும் இல்ல. சரி, so 6 plus 4 10 10 னா 1 7 plus 1 8 8 plus 1 9. so total add பண்ணீங்கன்னா 9 வந்துருச்சு. so 0. so 0 into anything 0. answer எதுங்க 0 வருது பாருங்க. எந்த வேல்யூ 0 வருது? 9 அடிக்கலாம். 8 plus 1 9. சரியா? 7 plus 4 11 11 னா 2 2 plus 1 3. இது கிடையாது. next 9 8 plus 1 9 cancel. 6 plus 4 10 10 னா 1 1 plus 1 2. next 9 cancel 9 cancel 9 cancel 1. next 9 cancel 9 cancel 8 plus 4 plus 4 8 8 plus 1 9 0. சரியா? so 3 2 1 0. so option D. so இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த क्वेश्चन வந்து ஒரிஜினலா TNPSC ல எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चंस எல்லாமே SSC ல TNPSC ல கேட்டிருக்காங்க. நம்ம வந்து சும்மா விட்டுட்டு வரதுக்கு பதிலா இந்த क्वेश्चन அட்டெண்ட் பண்ணி இருந்திருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது கிடைச்சிருந்திருக்கும்.
இந்த மாடல் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு போட்டுருக்கலாம் இல்லையா? 1/7 இத இன்னும் ஃபாஸ்டா எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பாருங்க. பார்த்தோன்னே இத நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. இந்த சம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ரேட் ஆஃப் 105% இருக்கு. இங்க 5% இருக்கு 2 இயர்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் பர்சன்டேஜ் மாடல்ல இப்ப அடுத்த வருஷத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரசன்ட் பாப்புலேஷனை 100% கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து வரக்கூடிய இன்க்ரீஸ் வந்துட்டு 105 சரிங்களா? தெரியும் தானே இது கரண்ட் இருக்கக்கூடிய பாப்புலேஷனோ அசலோ பிரின்சிபல் அமௌண்ட் 100% எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அதை வந்துட்டு நம்ம நியூ பிரைஸா வச்சுப்போம் சரிங்களா? காஸ்ட் பிரைஸ் 100% வச்சுப்போம். செல்லிங் பிரைஸ் இதுல இருந்து 105% இப்படி வச்சுப்போம். சோ சேம் இப்ப எவ்வளவு இருக்கோ பிரின்சிபல் அமௌண்ட் 100% வச்சுப்போம். சோ 105 சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ 1764 இருக்கா? சோ இங்கே நம்மனால என்ன பண்ண முடியும்? 105 இங்கே டக்குன்னு போட்டு இத வந்து அப்படியே மைண்ட்லயே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே 5 னா 6 6 not 12 னா 3 ஓகே இங்க அப்படியே அடிக்கலாம் சரியா? சோ 6 + 4 10 சரியா? 10 + 8 18 18 னா 9 9 னா 0 0 into anything 0 இங்க அடிச்சிட்டோம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ இத வந்து டக்குன்னு 9 கேன்சல் இத போட்டீங்கன்னா 3 வருது. சோ 9 9 9 போட்டீங்கன்னா 5 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிடலாம் சரியா? நெக்ஸ்ட் போலாம். இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க. Find the compound interest on rupees 11280 for 1.5 years at 38% per annum. The interest being payable half yearly. $7,483.935552. Same method. பாருங்க find the compound interest solve பண்ணியாச்சா? amount equal to principal into 1 plus r by 100 whole power n சரியா? principal amount எவ்வளவு இருக்கு? find the compound interest on இது 11280 into 1 plus r வந்துட்டு 3.8% ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரியா? so 38% sorry 38% per annum. Okay, so 38% per annum. Okay. 11280 இங்க பாருங்க 38% per annum கொடுத்திருக்காங்க. Okay, fine. So என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கானுங்க. இங்க அமௌண்ட் இருக்கு. ஸோ லாஸ்ட்ல வந்து பிரின்சிபலை வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாம். இதை விட்டு பாருங்க.
பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். சரியா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரி சிஐ இப்போ 11280 இருக்கு 1 plus 38%. எலாபரேட்டா எழுதுறேன். 38% by 100 1 plus r by 100 whole power n எவ்வளவு இருக்கு 1.5 years 1.5 years 3/2 years ன்னு எழுதலாம் இல்லையா? so 3/2. பட் இங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்குன்னா half yearly. சரியா? so half yearly அப்படின்னும் பொழுது 2n divided by 2 okay. so p into 1 plus r by 100 whole power n normal formula. இதுவே நீங்க half yearly அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா 2n இங்க r by 2 இருக்கும். சரியா? r by 2. சப்போஸ் குவார்டர்லி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4n இங்க r by 4 ன்னு சொல்லி போட்டுக்கணும். சரியா? ஓகே, இங்க வந்து half yearly தான் இருக்கு. சோ இங்க வந்து 2 போடுறேன் half yearly. so 2 இங்க 2 அந்த 38 2 ஆல டிவைட் பண்றேன். சரியா? ஓகேங்க. சோ இத டிவைட் பண்ணுவோம். 2 2 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 3 இருக்கும். இங்க 2 1 2s are 2 ரிமைனிங் 1 9 2s are 18. so 2 இங்க வந்துட்டு 11280 100 plus 19 119 by 100 மேல வந்து 3 இருக்கு. சரியா? 2 digits தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 1.19 cube. நீங்க 11280 இங்க மைனஸ் p ன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. சரியா? சோ பிரின்சிபல் அமௌண்ட் இது நீங்க அந்த ஃபுல்லா 1 ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம சால்வ் பண்ணுங்க. -1 பிரின்சிபல் இது. இதோட வேல்யூஸ் லிசன். இங்க வரைக்கும் போட்டு வந்தேன். இப்போ எனக்கு மல்டிப்ளை பண்றது கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் டிஜிட் சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? டிஜிட் சம்ல ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே சேம். இங்கே நம்ம டிஜிட் சம் யூஸ் பண்ணலாம். சரியா? நீங்க இந்த நார்மல் பர்சன்டேஜ் லெவலுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு அடுத்து வந்து டிஜிட் சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அடிக்கலாம். 8 1 9 0 ஆயிடுச்சு. சரியா? 2 plus 1 3 இங்க 9 0 ஆயிடுச்சு. 1 plus 1 2. so 2 cube by 8 8 minus 1 7. சரிங்களா? 7 21 21 3. so இதுல வேல்யூஸ் எது 3 வருதுன்னு சொல்லி பாருங்க. 3 3 3. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. குட். ஓகேவா? சோ இது அடிங்க. 9 கேன்சல். 7 plus 2 9 cancel. 7 plus 2 9 cancel. சரியா? next 5 plus 3 8 8 plus 8 16 16 na 7 7 plus 5 12 12 na 3. ஓகேவா? என்ன காணும்? இந்த மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கிறதா போட்டு சால்வ் பண்ணுங்க. 7 plus 2 9 cancel. 5 plus 4 9 cancel. next 5 plus 3 8 8 plus 8 16 16 plus 3 16 na 7 7 plus 3 10 1. ஓகேவா? A1 B4. ஓகே. D வந்து 5. சோ ஆப்ஷன் நமக்கு என்ன வந்திருக்கு? 3 வந்திருக்கு. சரியா? சோ இதை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். அடுத்து போலாம். The amount received at a 10% per annum compound interest after years அடுத்த ஒரு சம் போடுங்க.
after 4 years is 136,893.35. What was principal? 93500 86450 92500 97500. சரியா? So solve பண்றேன் டைரக்டா. Amount received 10% per annum compound interest after 4 years. சரியா? So என்ன கொடுத்திருக்காங்க? Amount கொடுத்திருக்கானுங்க. So A equal to P into 1 plus R by 100 whole power n. Amount எவ்வளவு இருக்கு? 136,893.35 equal to principal amount தெரியல. அதான் கேட்டிருக்கானுங்க. 1 plus R வந்துட்டு 10%. So 10 by 100 whole power n வந்து 4 years. சரிங்களா? So அடிக்கலாம் 0 0 அடிச்சிடலாம். So அப்ப வந்து இது ஆட் பண்ணீங்கன்னா 10 plus 11 by 10 வந்து நிற்கும். சரிங்களா? P into 11 by 10 that is 1.1. So P into 1.1 power 4 இருக்கு. So இதை இந்த சைட்ல கொண்டு வரேன். இதை வந்து டிஜிட்டல் சம்ல சால்வ் பண்ணிடலாம். 9 cancel, 8 plus 1 9 cancel, 6 plus 3 9 cancel, 5 plus 3 8, 8 plus 3 11, 11 not 2. சரியா? So 2 by 1.1 power 4 வந்து நிக்குது. அப்போ வந்து பாருங்க 2 by 1 plus 1 2 2 power 4 16 now 16 now 2 by 16 7 now அடிச்சிடாதீங்க. 4 2 2 8 2 16 அடிச்சிடாதீங்க. 1 plus 6 7. சரியா? So 2 by 7 வந்து நிக்குது. நமக்கு வந்து கீழே 7 இருக்கக்கூடாது. 7 இருக்கக்கூடாதுன்னா 4 7s are 4 7 28 4 7 28 2 4 8 28. So 28 now 1 now. So answer 8. 8 எது வருதுன்னு பாருங்க. 9 A. Option A. ஓகேவா? 9 cancel. 8 plus 6 14 14 now 5 வரும். 9 cancel. இது 7 வந்து நிக்குது. 9 cancel. 7 plus 5 12 12 now 3. ஓகேவா? So option A. Next. சரி, பர்சன்டேஜ் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போதும். வேற ஏதாவது சம் எடுத்துக்கிறேன். Giri buys 14 sarees at an average cost of rupees 835. If he buys 11 sarees more at an average cost of rupees 645, what will be the average cost of all these sarees he buys together? நெக்ஸ்ட் இந்த சாப்டர்ல எழுதுறதெல்லாம் வந்து ஸ்லைடு போட்டுறேன். சரியா? ஸோ இது எப்பயோ எழுதி வச்சது. இதோட ஸ்லைடு வந்து கிடைக்கல.
Okay. On this correct right இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. சம் சால்வ் பண்ணலாம். क्वेश्चन எழுதி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Giri buys 14 sarees at an average cost 835. If he buys 11 sarees more at an average cost 645, what will be the average cost of all the sarees he buys together? சொல்லி கொடுத்திருக்காங்க. Simple sum. So weighted average போடலாம். சரிங்களா? weighted average. Giri buys 14 sarees. 14 saree வாங்குறான். எவ்வளவு காஸ்ட் ஆமா? 835. 835 plus 11 sarees வாங்குறான். average cost 645. இவன் மொத்தமா எவ்வளவு saree வாங்கி இருக்கான்? What will be the average cost of all the sarees he buys together? Suppose அவன் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி இருந்தானா எவ்வளவு காஸ்ட் அப்படி சொல்லி கேட்டிருக்கானுங்க. சரியா? இங்க பாருங்க எவ்வளவு sarees இருக்கு? 14 plus 1 25. ஓகே. சரி, இதை நம்ம டைரக்டா டிஜிட்டல் சம்ல சால்வ் பண்ணலாம். இது as usual method. இதை டிஜிட்டல் சம்ல எழுதுறேன். சோ ஆப்ஷன் எழுதுற பாருங்க. ஆப்ஷன் சைடுல எழுதுறேன். A equal to 751.40, B equal to 734.34, 725.64, 767.44. சரி, இதை அடிப்போம். 5, 8, 8 plus 8, 16, 7. 7 5 are 35, 35 na 8 plus 6, 5 plus 4 9 0 ஆயிடுச்சு. இங்க 2, 2 6 are 12, 12 na 3, 3 by 25, 25 na 7. சரியா? So 8 plus 3 11, 11 na 2 வந்து 8 plus 3 11, 11 na 2 கீழ 7 இருக்கு. 7 அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. கீழ நம்ம 7 இருக்க கூடாது. 4 ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 44 by 28, 28 னா 1 ஆயிடுச்சு. So 4 plus 4 8. ஓகே. அல்லது இது 1 plus 1 2. சரியா? 2 into 4 8. அதே தான் வரப்போகுது. இப்போ வந்துட்டு ஆப்ஷன் பாருங்க. 8 எது வருது? 5 plus 4 9 cancel, 7 plus 1 8. சரியா? ஆன்சர் 8. இது போடுறதா போட்டுக்கோங்க. 5 plus 4 9 cancel, 7 plus 2 9 cancel, 6. Okay, next 6 plus 4 10, 10 na 1, 1 plus 5 4 5, 7 plus 7 14, 14 plus 5 19, 19 na 20, 19 na 10. 1 வந்து நிக்கும். கரெக்டா போட்டுருக்கோமா? 2 14, 14 plus 6 20, 22 20. சரிங்களா? 4 plus 4 8, 8 plus 2 10. 1 தான். ஃபைன். ஓகேங்க. சோ ஆப்ஷன் ஏ நமக்கு வந்துருச்சுங்க. போட்டுக்கோங்க. இது பி 3. 7 plus 3 10. 10 na 1 1 plus 4 1. இங்க பாருங்க 7 plus 3 10. 4 4 1 9 cancel ஆயிடுச்சு. ரிமைனிங் 3. நெக்ஸ்ட் போலாம். சோ லாஸ்டா 1 2 3 4 5. இவ்வளவு வந்துக்கினே இருக்கு. முடிகிற பாடே இல்ல. சரிங்க, இன்னும் ஒரு சம் எழுதிக்கலாம். ஸ்லைடு கிடைச்சதுன்னா டக்குன்னு போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க. சரி, ஒரு சின்ன சம் எழுதிக்கோங்க.
3.92 into 3.92 plus 2.05 into 2.05 minus 4.10 into 3.92 equal to what? Option A 3.2879, option B 3.6689, option C 3.4969, option D 3.8879. Same digit methodல try பண்ணுங்க. Answer please. Okay. 4 வந்து நிக்குதா? Multiply பண்ணுவோம். First 9 cancel, 3 plus 2 5, 9 cancel, 3 plus 2 5, 5 5s are 25, 25 na 7. இதே இப்ப நான் அடிக்கிறேன் பாத்தீங்களா, இதே மாதிரி எப்பயும் அடிங்க, ஃபாஸ்டா போட்டுக்கலாம். 2 plus 5 7, 2 plus 5 7, 7 7s are 49, சரியா? 9 cancel 4. Next 9 cancel, 3 plus 2 5, 4 plus 1 5, 5 5s are 25, so 7. சரியா? ஓகே. சோ வேற ஏதாவது இருக்கா? அவ்வளவுதான். இப்போ வந்து பாருங்க, இது -7ங்க, இது +7. சோ 7 plus 4 minus 7 equal to what? சரியா? என்ன பண்றோம்? 7 அடிச்சிட்டு ரிமைனிங் 4 வந்து நிக்குது. அடிப்போம். எந்த ஆப்ஷன்ல இருக்கோ இந்த ஆப்ஷன்ல இருக்கு 4. 9 9 நெக்ஸ்ட் 6 plus 3 9, 4 வந்துருச்சு. ஓகேவா? ஆப்ஷன் சி. ட்ரை பண்ணி பாருங்க. 7 இத 9 cancel, 7 plus 2 9 cancel, 8 plus 3 11, 11 not 2, 9 cancel, 6 plus 3 9 cancel, next 8 plus 2 14, 14 of 5, 9 cancel, 8 7 plus 3 10, 10 na 1, 1 plus 8 9 cancel, remaining 8. சரியா? ஓகேங்க. சோ இன்னும் ஒரு 2 3 சம் சால்வ் பண்ணலாம். Three 375 divided by 455 plus 13.3% of 8600 minus 15.7% of 9240 equal to 40% of x. இது இங்க கீழே எழுதியிருக்கேன் மைனஸ். அடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரை பண்ணி ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க. 116.3, 1295.3, 1026.4, 1305.3.
ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். 11116.3, 1295.3, 1026.4, 1305.3. ஓகே, சரி இதை அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 375375 கொடுத்துருக்காங்க இல்லையா? அடிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லையா? எப்பயும் 9 வர்ற மாதிரி பாருங்க. சரி, ஸோ 3 7 10 ஆயிடும். 10 சரியா? ஸோ 5 plus 5 10, 10 plus இங்க ஒரு 10 இங்க ஒரு 10, அதாவது 1 1 plus 2 2 plus 7 9 cancel, so 3 divided by 4 plus 9 cancel 5 plus 5 வரக்கூடாது, மேலே கீழே 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 6 6 by 1, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இங்க வந்து பாருங்க 3 plus 3 plus 1 7 into 8 plus 6 14 14 5 7 5 are 35 35 அப்படினா 8 சரியா? so 8 வந்து நிக்குது minus நீங்க 9 cancel 4 plus 2 6 இங்க 6 6 6 are 36 36 னா 9 so 0 ஆயிடுச்சு. next 0 equal to 40% of x, so 4 by 100 அதேதான் into x. so அப்போ டோட்டலா வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா 6 plus 8 எவ்வளவு வருது? 14. 6 plus 8 14, so 14 னா 5 வருது. ஒரு நிமிஷம், தேர்ட் ஆப்ஷனுக்கு 36ல வருது. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. 15 பாயிண்ட் மன்னிக்கவும். ஓகே, கொஸ்டின் மாத்தி எழுதிட்டு இருக்கேன். 15.7% of 9240. ஓகே, சோ இப்போ இதோட வேல்யூஸ் சொல்லுங்க. color change. Okay, so 15.7% now the இது 6 plus இருங்க மொத்தம் அடிக்கிறேன். so 6 plus 7 13 4 வரும். இங்க 9 cancel, இங்க வந்து 2 plus 4 6 24 24 னா 6 வருங்க. 6 minus 6 இங்க வந்து 4x. okay, done. இப்போ 6 plus 8 minus 6 6 cancel, so 8 இருக்கு. இந்த 4 இந்த சைடுல தள்ளணும்னா minus 4 equal to x, x equal to 4. okay, ஒரு நிமிஷம் மன்னிக்கவும், இவ்வளவு எரர் வருது. ஒழுங்கா நீட்டா போட்டிருக்கலாம், அப்படி டைரக்டா அடிச்சுட்டு 6 minus 6 8 இதுங்க, இது மல்டிப்ளைல இருக்கு, டிவைட் பை 4 2 x equal to 2. இப்போ சால்வ் பண்ணுங்க. எந்த ஆப்ஷன்ல வருது? 2 6 plus 3 9 3 வருது. இது இல்ல, 9 cancel, 5 plus 3 8 1 cancel 9, இங்க 2 வருது. so option B. 6 7 8 1 9 4 5 3 8 1 9 இங்க 3. so option B. next போலாம். இந்த மாடல்ஸ்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிராக்டிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துச்சுன்னா என்ன பண்றது? சோ அதையும் சால்வ் பண்ணிடுறேன். இருக்கிற எல்லா மெத்தட்ஸ்மே நான் போட்டுடுறேன். நீங்க அப்புறமா வீட்ல வேற சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. 8792 எமர்ஜென்சிக்கு இந்த மெத்தட்ஸ் யூஸ் ஆகும். சும்மா சம்ம விட்டுட்டு வர்றதுக்கு பதிலா ஆன்சரை வந்து போட்டு வரலாம். 184321 B 193327 206357 189332.
189,332. 4 4 3 into 4 5 6 4 4 8 8 plus 3 11 11 2 சரியா நெக்ஸ்ட் 4 plus 5 9 கேன்சல் 6 2 ஆர் 12 நெக்ஸ்ட் 9 கேன்சல் 7 plus 2 9 கேன்சல் -8 நெக்ஸ்ட் 20% of 2 இருக்கு 5 plus 5 10 10 னா 1 1 plus 5 6 6 2 12 12 னா 3 சரியா plus 3 so 12 minus 8 plus 3 12 எவ்வளவுங்க 3 so 3 plus 3 6 minus 8 plus 6 equal to -2 சரியா okay -2 possible -2 possible இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -2 வருமா இங்க ஒரு நம்பர் இருக்கு இதெல்லாம் ஆட் பண்ணா -2 வருமா -2 பாசிபிள் கிடையாது சரிங்களா சோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த -2 வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுங்க அதோட 9 ஆட் பண்ணிக்கோங்க சரியா சோ நோட்னு சொல்லி போட்டுக்கோங்க நோட் digital sum never be negative சரியா சோ அப்ப என்ன பண்ணனும் -2 இருக்கு +9 இந்த 9 ஆட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன வரும் 7 சரியா சோ இப்போ வந்து ஏன்டா 9 ஆட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் பேசினேன் நேத்து இப்போ 9 கான்செப்ட்ல தான் நம்ம இந்த டிஜிட்டல் சம் எடுத்துட்டு போறோம் சோ 9 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7 வருது அடிங்க 1 + 8 இது வேற எனக்கு பிரச்சனையா இருக்கு ஆவுனா நெக்ஸ்ட் ஸ்லைட் மாறிடுது 1 + 8 9 கேன்சல் ஆயிடுச்சு 4 + 3 7 7 + 2 9 ரிமைனிங் 1 வந்து நிக்குது சரியா சோ அடுத்து போலாம் 9 கேன்சல் 7 + 2 9 cancel 3 3 1 6 7 so option B condition satisfied 6 + 3 9 cancel 7 + 2 9 cancel next 5 9 cancel 9 cancel 3 + 3 6 7 8 ஓகேவா சோ இந்த மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க எஸ் அடுத்து ஃபாஸ்டா போறணும் நிறைய சம்ம போடணும்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள முடிச்சிடணும் இதை திருப்பியும் நான் 3 மணி நேரம் எடுத்தேன் இவ்வளவு சம்ம கூட போடல நானு இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளாஸ் எடுத்தேன் ஓகே ஃபைன் 6317.75 by 3415 plus 1.12 into 1.18 into 1.25 plus 1.392% of 1605 plus 1.4 cube minus 1.45 square equal to what? 26.4851 to 8.6232 to 4.3524 27.6828 டக்குன்னு போடலாம் 6 3 9 2 7 14 1 15 15 plus 5 20 20 னா 2 ட்ரை பண்ணுங்க 5 4 9 cancel 3 plus 1 4 2 2 2 4 so 1/2 வந்து நிக்குதுங்க
1/2 என்ன பண்ணும் மேலே கீழே 5 ஆல் மல்டிப்ளை பண்ணுமா 5 பிளஸ் இது 8 plus 1 9 cancel 1 வந்து நிக்கும் 2 3 4 4 into 1 4 ஓகே இங்க ஒரு மல்டிப்ளை இருக்கு இல்லையா இது மல்டிப்ளை பண்ணிடலாம் 5 6 7 8 சரியா சோ 4 8 32 32னா 5 சோ 5 இது எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு 5 plus 9 cancel 3 plus 2 5 1 6 into 6 plus 6 12 12 na 3 3 6 are 18 18 na 9 9 na 0 plus 1.4 4 1 plus 4 5 5 cube சரிங்களா 5 cube na 125 இங்க எழுதுறேன் 125 so 5 6 7 8 so இதோட வேல்யூ 8 வருது next 4 plus 5 9 cancel 1 1 square பண்ணா minus 1 சரியா so 5 plus 0 plus 8 minus 1 வந்து நிக்குது சரியா ஓகேங்க இப்போ சொல்லுங்க 5 plus 5 10 10 னா 1 1 minus 1 0 equal to 8 so answer எனக்கு 8 வேணும் இதோட வேல்யூ 8 வருது அடிப்போம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ற மாதிரி இருக்கட்டும் 8 plus 1 9 cancel 5 plus 4 9 cancel 2 plus 6 8 option A okay va next வேற 6 plus 3 9 cancel next வந்து பாருங்க 8 plus 2 10 10 னா 1 2 plus 2 4 4 plus 1 5 தான் வருது இதுல 5 plus 4 9 எதுக்கு 4 ஆப்ஷன் போடுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ரெண்டு ஆப்ஷன் வந்து நிக்கும் சோ அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வேற மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கணும் 10 டிஜிட்ஸோ அந்த மாதிரி கூட ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம் 5 plus 4 9 நெக்ஸ்ட் வந்து பாருங்க 4 3 7 8 9 கேன்சல் 2 அடுத்து 7 2 9 கேன்சல் அடுத்து இங்க 2 இருக்கு இல்லையா இதுல 1 போட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும் 9 6 இந்த மாதிரி பிரிச்சு கூட போட்டுட்டு 9 நமக்கு தேவை அதை 9 ஆக்கி அதை ரிமூவ் பண்ணும் சோ 6 சோ ஆப்ஷன் ஏங்க ஓகே நெக்ஸ்ட் ஒரு சம் எழுதிக்கலாம் if m equal to மத்தவங்களுக்கு எல்லாம் புரியுதா ஏதாவது டிஃபிகல்ட்டியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வேணா ஸ்லோ பண்ணிக்கிறேன் இல்ல ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்லுங்க பேசிக்கான மெத்தட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்றீங்கன்னா at last yesterday approximation sum again சொல்லுங்க okay approximations models percentageல வந்தது தானே ஓகே அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் முடிச்சிட்டு சொல்றேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ ஆகும் approximation கிளாஸ் முடிச்சிட்டு சொல்றேன் so 0.333 whole square find m plus n நெக்ஸ்ட் இயர் ஒரு 4 நாள் கிளாஸ் இருக்காது ஒரு 5 days 5th இருந்து 5th வந்து மார்னிங் இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் நான் சொல்றேன் ஒரு 4-5 days ஜனவரியில ஒரு 4 நாள் சாட்டர்டே சண்டே அது ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணனும்னா அது 3 நாள் வரும் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணணும்
அவங்க வேற அவங்க அந்த ஃபேக்கல்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கிளாஸ் ஒரு நாளுக்கு ரெண்டு கிளாஸ் போயிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏதாவது ஒரு லூசன்ட் ஜிகே, அரிஹந்த் ஜிகே அந்த மாதிரி ஏதாவது ஒரு பப்ளிகேஷன்ஸ்ல வரக்கூடிய ஜெனரல் நாலேஜ் மெட்டீரியல் இருக்கும். அது மட்டும் பார்த்துட்டு போங்க எஸ்எஸ்சிக்கு. சரியா? ஃபைன். சப்போஸ் டிஎன்பிசி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை படிச்ச புக்ஸே நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்க, இதோட ஆப்ஷன் நான் சொல்றேன் பாருங்க. 0.931359, பி 0.861299, சி 0.760189, 0.692359, 0.692359, 0.760189, 0.861299, 0.931359. சரி, சால்வ் பண்ணலாம். m equal to 0.2 இருக்கு. ஓகே, இதோட வேல்யூ 2 வரும். ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் மறைக்குது. 0.2 இருக்கு, இதோட வேல்யூ 2. 0.2 இதோட வேல்யூ 2. 2 2s are 4. சரியா? சோ 2 plus 4. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா 4. சோ டோட்டல் ஆட் பண்ணீங்கன்னா 4 plus 4 plus 2 10. சரிங்களா? சோ m ஓட வேல்யூ என்ன வருது? 1. சோ m ஓட வேல்யூ 1. அடுத்து n ஓட வேல்யூ சொல்லுங்க. 3 இருக்கு. 3 plus 3 6. 6 6 are 36. 36 னா 9. 9 னா கேன்சல் ஆயிடுச்சு. சரிங்களா? So 3 3s are 3 plus 3 plus 3 9. So 9 is 0. 0 அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? So இங்க only 3 மட்டும் இருக்கு. So 3 plus 0 plus 0 equal to 3. So m equal to 1, n equal to 3. So 3 plus 1 4. சரியா? நமக்கு தேவை m plus n தான் கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு பாருங்க. 3 plus 1 plus 3 equal to 4. So answerல எனக்கு 4 வேணும். 9 கேன்சல் பண்றேன். 9 கேன்சல் பண்றேன். 5 plus 8 3 plus 1 9 கேன்சல். So 3 வந்து நிக்குது. சரியா? So ஆப்ஷன் A கிடையாது. நெக்ஸ்ட் 8 plus 1 9 கேன்சல். 9 9 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 6 plus 2 8. இதுவும் கிடையாது. அடுத்து 9 கேன்சல். 8 plus 1 9 கேன்சல். நெக்ஸ்ட் வந்து பாருங்க 13 13 4. So ஆப்ஷன் C. எனக்கு 4 தான் வேணும். இங்க 9 கேன்சல். அடுத்து இங்க ஒரு 9 கேன்சல். 6 plus 3 9 கேன்சல். நெக்ஸ்ட் 5 plus 2 7. சோ ஆப்ஷன் C. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகேங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செமினார் எடுக்கும்போது ரெடி பண்ண ஸ்லைடு ஒரிஜினல் ஃபைல் அது கிடைக்கல. இன்னொரு ஃபைல் ஏதோ கொஞ்சம் இருந்துச்சு. சோ இல்ல சொல்லிருப்பேன். ஏன் இந்த ஃபார்மேட்ல வச்சிருக்கானுங்கன்னு. வை இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மான்ஸ்டர் சிம்பிள் பாத்திருக்கீங்களா? எனர்ஜி ட்ரிங்க், மான்ஸ்டர் எனர்ஜி ட்ரிங்க். பின்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு கிராஸ் சிலுவை தலைகளா இருக்கும். குடிக்கும் போது இது இப்படிதான் குடிப்பாங்க, தலைகளா இருக்கணும்னு சொல்லிட்டு பின்னாடி கூட அன்லீஸ் தி பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருப்பாங்க. இது வாவ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இந்த 3 லெட்டருக்கு வாவ்னா 6ன்னு அர்த்தம். ஹீப்ரூ லெட்டர்ஸ் இது. சரி, நெக்ஸ்ட் போலாம். உங்களுக்கு வந்துட்டு நம்பர் சிஸ்டம்ல இந்த யூனிட் டிஜிட்ஸ், டென்ஸ் டிஜிட், டிஜிட்டல் சம் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ், இந்த ரிமைண்டர் தியரம், ஃபெர்மேட்ஸ் தியரம், சரியா, வில்சன் தியரம், சைக்ளிசிட்டி ஆர் பேட்டர்ன் தியரம், அல்ஜிப்ரைக் ரிமைண்டர் தியரம், இதெல்லாத்தையும் எடுக்கணும். அப்ராக்சிமேஷன் மெத்தட் தனியா இருக்கு. சரியா? சோ அது செக்ஸ் அண்ட் ட்ரையல், பர்சன்டேஜ், ஃபிராக்ஷன் மெத்தட் நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம். சரியா? சோ இப்போ வந்து 2 மெத்தட் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு. டிஜிட்டல் சம்மும் பர்சன்டேஜ் ஃபிராக்ஷன் முடிச்சிருக்கேன். சோ அப்ராக்சிமேஷன் அது கொஞ்சம் எடுத்திருக்கோம். மத்ததெல்லாம் எடுக்கணும். மத்த இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அப்புறம் எடுப்பேன். ஓகே, இத எழுதியாச்சு இல்லையா? இந்த கொஸ்டின் எழுதிட்டு இருப்பீங்க. இந்த சம் ட்ரை பண்ணுங்க. எழுதல இந்த சம்.
தமிழ் யாரும் இல்ல இங்கிலீஷ்ல தானே இருக்கு, எஸ்எஸ்சி கிளாஸ் தானே. இந்த மேல இருக்க கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினை வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணுமா? இல்ல சால்வ் பண்ண இந்த கொஸ்டின். From the monthly income, நம்ம கிளாஸ் எல்லாம் இப்படி ஸ்லைடு போட்டுட்டு இந்த கொஸ்டின் மேலே எழுதிட்டு போவேன். பேசிக்ஸ் மட்டும் எழுத வைக்கிறேன். என்ன பென் ஒர்க் ஆக மாட்டேங்குது. Oh my god, why no pen work not work, why pen not working? சரி ஓகே, இருக்கவே இருக்கு. வேற பென் எடுத்துக்கிறேன். From the monthly income, a man spends 24% on household expenses, 16% on entertainment. ஓகேங்க, இந்த பென் எடுத்துட்டு வந்துட்டேன். From monthly income, a man spends 24% on household expense, 16% on entertainment, 28% on education. Out of remaining, he donates 72% money and left an amount of 2403.5 to find his monthly income. சொல்லி கொடுத்திருக்காங்க. பேசிக்கான மெத்தட். சரியா? சோ உங்ககிட்ட எவ்வளவு இருக்காமா மந்த்லி இன்கம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. சோ பீன் எடுத்துக்கிறேன். அதுல ஸ்பென்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்றான், 24% வந்து பாத்தீங்கன்னா அவன் ஸ்பெண்ட் பண்றான். சரிங்களா? சரி, நம்பர் 1 24% ஹவுஸ்ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றான். நெக்ஸ்ட் 16% என்டர்டைன்மெண்ட், 28% எஜுகேஷன். சரியா? அடுத்து வந்து அவுட் ஆஃப் ரிமைனிங், சோ இதுக்கு அப்புறமா இருக்கிறதுல சரிங்களா ரிமைனிங். சோ அப்போ வந்து இது டோட்டலா வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கான், 24 plus 16 plus 28 கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. 68%. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 68% இவன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிருக்கான். சோ from the monthly incomeல இவனோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 68%. சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100 minus 38, 68. சோ ரிமைனிங் 32% இருக்கு. சரியா? சோ ரிமைனிங் இவங்க கிட்ட 32% இருக்கு. இந்த 32%ல 72% வந்து அவன் என்ன பண்றான்னா டொனேட் பண்றான். Out of remaining he donates 72% of money. So இப்ப 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாயில 68 ரூபாய் தின்னுட்டான், செலவு பண்ணிட்டான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 32 ரூபாயில 72% டொனேட் பண்றான். சரியா? அண்ட் லெஃப்ட் அண்ட் அமௌண்ட், சோ மிச்சம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2403 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட், சோ அதுல வந்து பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இது எப்படி வேணா நீங்க சால்வ் பண்ணலாங்க. இந்த மெத்தட் இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது, நீங்க எப்படி வேணா இந்த மெத்தட்ஸ் வந்து நீங்க போடலாம். சரி, நான் ஒரு மெத்தட்ல ஏதோ போடுறேன். நீங்க வந்து பாருங்க 72%, சாரி இங்க 32% இருக்கா. அவங்க கிட்ட மொத்த பிரின்சிபல் அமௌண்ட்ல இப்ப எவ்வளவு இருக்கு, 32% இருக்கு. சரிங்களா? 32/100 இப்ப வச்சிருக்கான். அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து இவன் டொனேட் பண்ணிருக்கான், 72. அப்போ 100 minus 72 எவ்வளவு வருது, 28. அப்போ அவங்க கிட்ட ரிமைனிங் சேவிங் எவ்வளவு இருக்கு, இப்ப அவங்க கிட்ட அவன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு, இது வந்து டொனேட் பண்ணிட்டான். அவனோட பாக்கெட்ல 28% இருக்கு. சோ 32 ரூபாய் வச்சிருந்தான், அதுல 28% வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கு. சரியா? சோ 28/100 ஈக்குவல் டு எவ்வளவா, 2403.52. சரியா? இதை நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். பட் நம்ம அடிக்க போறது கிடையாது, டிஜிட்டல் மெத்தட்ல இதை சால்வ் பண்ண போறோம். சரியா? தூக்குவோம். 5 4 9 கேன்சல், 3 2 5 2 7. சரியா? இதெல்லாம் கேன்சல் ஆயிடும். 7 2 plus 8 10 1 3 plus 2 5. so 1 5s are 5. so p into 5 equal to 7. so p equal to 7/5. மேலே கீழே 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 4 7s are 14.
14 னா 5 சரியா சோ 5ங்க 5 எது வருது பாருங்க 7 2 plus 8 9 5 4 9 மீதி 2 இருக்கு இவன் கிடையாது நெக்ஸ்ட் 5 2 7 2 9 இல்ல 6 plus 5 11 2 இவனும் கிடையாது நெக்ஸ்ட் 5 2 7 2 9 இவன் இல்லை 6 plus 8 14 14 னா 5 so condition satisfied option B சரியா next 9 cancel 5 plus 2 plus 2 9 cancel remaining 3 so option C சரியா next போலாம் கோப் பண்ணிட்டீங்க இல்லையா சால்வ் பண்ணிருப்பீங்க அடுத்து பெரிய சம் ரொம்ப பெருசா இருக்கு population of your town is increased by 7% at the end of first year, decreased by 6% at the end of second year, and again increased by 3% at the end of third year. If the population at the end of third year is very number, then the population at the beginning of first year was அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி நானே முடிச்சிடுறேங்க நான் முடிச்சிடுறேன் நீங்க அப்புறமா கூட காப்பி பண்ணிக்கோங்க டைம் ரொம்ப ஆயிட்டு இருக்கு the population of a town ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நிறைய சம்ஸ் நம்ம இப்படியே போட்டு விட்டோம்னா அப்புறமா கூட 1 hour கிளாஸ் இருக்கும் என்னால இருந்து ஷார்ப்பா 1 hourல முடிச்சிடுறேன் ஈவினிங் ஏதாவது கிளாஸ் போடுறதுனால நான் போடுறேன் ஏதாவது 2 கிளாஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு இல்லையா கொஞ்சம் நிறைய போர்ஷன் சிலபஸ் எல்லாம் வந்துட்டு முடிக்கணும்னா 4 மாசம் ஆயிடும் 4 months சாலிடா தேவைப்படும் குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் கம்ப்ளீட் பண்றதுக்கே டெய்லி 1.5 hour போனாலே the population of a town வந்து பாருங்க 7% at the end of first year decreased by 6% சொல்லி கொடுத்திருக்காங்க நான் பிரின்சிபல் எடுத்துக்கிறேன் 7% at the end of first year சரியா so increased 107 by 100 next 6% decreased 94 by 100 next third year la 3% increased by 3% at the end of third year so appo 103 by 100 equal to principal amount இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு if the end of population இப்போ எப்படி இருக்காமா ஒரு மக்கள் தொகை இருந்துச்சு அந்த மக்கள் தொகையில ஃபர்ஸ்ட் ஏறிச்சு இறங்குச்சு ஏறிச்சு இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 6 6 5 2 2 3 8 1 9 சரியா டிஜிட் சம்ல எடுங்க இதெல்லாத்தையும் போயிடும் 9 கேன்சல் ஆயிடும் இங்க 8 இங்க வந்து 4 so 8 into 4 into 3 இருக்கு சரிங்களா 3 நாள் 12 12னா 1 plus 2 3 சரிங்களா 24 24னா 6 சரியா p into 6 ஒரு நிமிஷம் ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கேன் 4 தானே 4 4 4 4 ஓகேங்க இங்க 4 இருக்கு என்னத்த என் கண்ணு மைண்ட்ல வேற நம்பர் போய் ஸ்டோர் ஆகுது சரி ஓகே 4 plus 4 8ங்க 8 plus 8 16 திருப்பியும் மிஸ்டேக் பண்ணுங்க 4 4 16 16னா 7 7 8 56 56 அப்படின்னா என்ன வருது 5 plus 11 11னா 2ங்க நெக்ஸ்ட் அடிப்போம் 9 cancel 8 plus 1 9 cancel 5 plus 2 plus 2 9 cancel 6 plus 3 9 cancel 5 plus 6 11 11 not 2 சரியா so இந்த 2 கேன்சல் பண்றோம் p equal to 1 so சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க p equal to 1 எது வருது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1 வரணும் சரி அடிக்கலாம் ஆப்ஷன் டி 5 plus 4 9 ஓகே நெக்ஸ்ட் 8 plus 6 14 14னா 5 5 plus 5 இல்லையே ஒரு நிமிஷம்
5 4 6 8 5 ஆமா 5 plus 4 9 cancel. Next 8 plus 6 14 14 4 plus 1 5 5 plus 5 10 1 வருதே 1 வருது D தாங்க நெக்ஸ்ட் எங்க வந்து பார்க்கலாம் 5 plus 7 plus 2 9 cancel. Next 6 plus 5 11 11 na 2 varum. Next 5 plus 4 9 cancel. Next 5 plus 2 7 7 na 13 13 na 4 varum. சரியா next இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க 1 இது 2 5 10 1 2 5 10 1 இங்க ஒரு 5 5 6 7 okay so answer நமக்கு option D. so வேற ஏதாவது சம் இருக்கா last sum போட்டு நம்ம முடிக்கிறோம் x equal to 1 by 8 plus 1 by 0.8 இது 0 பாயிண்ட்ங்க பாயிண்ட் என்னால இங்க வைக்க முடியல அதனால வந்துட்டு ஸ்லைடர் ரெடி பண்றது பெரிய தலைவலியா இருந்துச்சு இப்போ வந்து அட்வான்ஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்றேன் பென்டாப்ல எடிட் பண்ண முடியுது கேம்ப்ரியா மேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் அதுல போட்ட கரெக்டா வந்துருது some applications யூஸ் பண்றேன் அந்த ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு மேத்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுறதுக்கு சரி இத நம்ம சால்வ் பண்ணலாம் 1 by 8 இருக்குங்க இங்க 1 by 8 இருக்கு up to 8 terms அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க இந்த சம்மல எக்ஸாம்ல பாத்திருப்பீங்க சரி சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா 8 இருக்கா கீழ நமக்கு என்ன இருக்கணும் 8 வர கூடாது சோ என்ன மல்டிப்ளை பண்ணலாம் 8 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா 8 8 64 சோ 64 அப்படினா 1 வந்துரும் சரிங்களா மேலயும் கீழ 8 ஆல மல்டிப்ளை பண்ணுமா ஓகேவா so 8 இந்த மாதிரி இந்த சீரிஸ்ல up to 8 terms னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ நான் இங்க எழுதுறேன் பாருங்க 1 by 8 இருக்கு 8 8 மல்டிப்ளை பண்றேன் சோ 8 by 10 சோ 8 னு வந்துருச்சு சரியா சோ இப்போ இதோட டேர்மோட வேல்யூ நமக்கு என்ன வருது 8 வந்திருக்கு இதோட வேல்யூ அதேதான் இதோட வேல்யூ அதேதான் இதோட வேல்யூ அதேதான் சோ அப்போ இங்க 8 இருக்கு அடுத்து இங்க ஒரு 8 அடுத்து இங்க ஒரு 8 அப்படியே போயிட்டே இருக்குமா அப்போ என்ன வேணும் எத்தனை நம்பர்ஸ் வேணும் up to 8 terms தான் நான் டைரக்டா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா 8 into 8 னு போட்டுக்கலாமா புரியுதா 8 8 64 6 plus 4 1 1 என்ன வருதுன்னு பாருங்க 1 1 1 ஆட் பண்ணா 1 வரணும் ஆப்ஷன் சி சால்வ் பண்ணலாம் 8 plus 9 1 cancel next வேற ஏதாவது கேன்சல் பண்ற மாதிரி இருக்கா ஒண்ணும் இல்ல 7 plus 3 10 10 1 1 வருது 1 plus 8 9 ஆயிடுச்சு சரியா சோ நெக்ஸ்ட் வந்துட்டு 5 இருக்கு 5 என்ன பண்றேன்னா 4 plus 1 பிரிச்சு இந்த 8 க்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1 இதுக்கு 1 4த்துக்கு 1 கொடுத்துட்டா ரிமைனிங் 1 இருக்குங்க புரிஞ்சுதா என்ன பண்ண 1 வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க 5 4 5 3 8 1 9 கேன்சல் சரியா சோ நெக்ஸ்ட் 7 3 10 10 னா 1 1 plus 5 6 சரியா சோ 6 நிக்குது 5 plus 5 plus 5 plus 5 இது 5 plus 5 10 இந்த 5 plus 5 10 இங்க 1 நிக்கும் இங்க 1 நிக்கும் 1 plus 2 2 plus 6 8 எனக்கு அம்கிட்ட ஒரே நிமிஷம் ஓகேவா சோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் சி 5 4 9 4 plus 4 8 இங்க 1 போட்ட கேன்சல் ஆயிடுச்சு 4 4 8 சரிங்களா இந்த 1 போட்ட கேன்சல் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் 2 plus 2 4 சேம் இதுக்கு அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம்
6 2 8 இங்க 1 போட்டா கேன்சல் ஆயிடும் சரியா நெக்ஸ்ட் 5 + 4 9 கேன்சல் அடுத்து 2 6 1 2 3 4 5 IR 30 சரிங்களா 3 so over so option C ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க so இந்த சாப்டர் ஓவர் இந்த மெத்தட் ஓவர் இன்னொரு சம் இருக்கு இத நீங்க பிராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க when a number இந்த கலர்ல எழுதுனா தெரியுது தானே விசிபிள் ஆகுது இல்ல question increased by 22% and added to 5827.12 it becomes 1210765 1210765 then find the number உங்களுக்கு கொடுக்க பழகப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ் 987654 9978544 998765 934843 சரி சால்வ் பண்ணலாம் இது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பர்சன்டேஜ் டாபிக்ல பார்த்தோம் when a number is increased by அது இல்லையா a number is increased by இதுங்க பர்சன்டேஜ்ல இந்த இதான் இன்க்ரீஸ்ல கொடுத்திருக்காங்க லாஸ்ட் இல்ல ஆட் பண்ணது added when a number is increased by 22% and added to 5827.2 it becomes ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சரி அப்போ ஒரு நம்பர் இருக்கு x ன்னு எடுத்துக்கிறேன் சோ அந்த நம்பரை 22% இன்க்ரீஸ் பண்றோம் சோ 100% ல இருந்து இந்த நம்பரை 22% இன்க்ரீஸ் பண்றோம் இத 5827.12 இதோட ஆட் பண்றேன் சோ நம்பர் 1210765 1210765 வந்து மாறுது சரியா இத கேன்சல் பண்ணிக்கலாம் அடிக்கலாம் 7 + 2 9 கேன்சல் 8 + 1 9 கேன்சல் 5 + 2 7 சரியா சோ நெக்ஸ்ட் 7 8 9 7 இருக்கு 8 9 கேன்சல் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்க 2 இருக்கு இல்லையா 6 7 8 9 10 13 4 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 5 சோ 5x equal to இந்த 7 அந்த சைடுல போயிடுச்சுனா -7 -7 + 4 so 7 -7 + 4 equal to -3 சரியா so x equal to இங்க பாருங்க -3 இருக்க கூடாது so -3 கூட 9 ஆட் பண்றேன் நமக்கு என்ன வரணும் 9 ஆட் பண்றோம் லாஸ்ட் சம்ல சொல்லிருந்தேன் இதுக்கு ப்ரீவியஸ் சம்ல so அப்போ 3 இங்க வந்து 6 வந்துருமா -3 + 9 6 x மட்டும் வெச்சுக்கோங்க இந்த 5 இந்த சைடுல கொண்டு வரலாம் 6/5 மேலே கீழே 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் 2 6 are 12 divided by 2 5 are 10 so ஆட் பண்ணீங்கன்னா 1 + 2 3 3 3 3 எது வருது 3 க்கு 9 cancel 5 + 4 9 cancel next 8 இருக்கா இதுல இருந்து 1 தூக்கி இத போடுங்க 9 கேன்சல் ஆயிடும் இங்க 6 இருக்குமா 6 + 6 12 12 னா 3 ஆப்ஷன் ஏங்க ஆன்சர் இங்க 9 கேன்சல் 5 + 4 9 கேன்சல் நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கா இங்க சாரி இங்க 4 இருக்கு
இந்த 4ல இருந்து 1 தூக்கி இது போட்டீங்கன்னா 9 கேன்சல் ஆயிடும். இங்க ரிமைனிங் 3 இருக்கும். 3ல இருந்து 2 போடுங்க, இதுக்கு 9 கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 1 நிக்கும். 9 கேன்சல். இங்க 6 இருக்கு. 6ல இருந்து 1 தூக்கி இங்க போட்டீங்கன்னா இங்க 9 ஆயிடும். இங்க 5 இருக்கும். 5 plus 5 10. 10 னா 1. 1 plus 7 8. 9. Next 4 3 7. 4 3 7. 2 7 14. 14 னா 5. 5 plus இது 13. 13 4. ஓகே. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. டிஜிட்டல் சம் மெத்தட் ஓவர். சரியா? சோ டிஜிட்டல் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டன். சோ அடுத்த டாபிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரியா? சோ நெக்ஸ்ட் அந்த பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மாடல் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணோம். சோ அந்த கிளாஸ் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பை.